விழுப்புரத்தில் திராவிட இயக்க முன்னோடி கோவிந்தசாமி நினைவரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 21 தியாகிகளின் மணிமண்டபத்தை திறந்து வைத்து குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை. விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 2வது நாளாக கள ஆய்வு. சாலையில் இருபுறங்களிலும் திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 60,080 ரூபாய்க்கு விற்பனை. நயன்தாரா ஆவணப்படம் தொடர்பான வழக்கில் தனுஷ் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தொடர்ந்த மனு தள்ளுபடி. சென்னை பிரதான உரிமையில் நீதிமன்றத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. மருதமலை முருகன் கோயிலில் ஆசியாவில் அதிக உயரம் கொண்ட 160 அடி கல்லாலான முருகன் சிலை அமைக்க முடிவு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவோடு மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு 160 அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும் சந்திரமோகன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் எங்களுடைய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் IAS அவர்களும் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் முத்துசாமி திமுக அரசின் சாதனைகளை விளக்கி கூறும் வகையிலான துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். உச்சநீதிமன்றம் தொடங்கி இன்றுடன் 75 ஆண்டுகள் நிறைவு. தலைமை நீதிபதி தலைமையில் 34 நீதிபதிகளும் அமர்வாக கூடி பவள விழா சிறப்பிக்க ஏற்பாடு. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம். அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கிளியில் சுற்றுலா படகு பாறையில் மோதி விபத்து. நீரில் மூழ்கி படகில் இறந்த 6 பேர் உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 2வது நாளாக கள ஆய்வு. சமூக நீதி போராளிகளின் மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்களை நோக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு. ஒரு விசைப்படகுடன் 13 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. பனிமூட்டம் காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் அருகே 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. 5க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சாலையை கடக்க முயன்ற குதிரை உயிரிழப்பு. டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். அந்த விவசாயிகள் உண்மையிலே நீ அக்கறை உள்ளவனாக இருந்தால் அவர்கள் மீது பொய் வழக்கு போடலாமா? ஒரு துரும்ப கூட இந்த டங்ஸ்டன் ஏல ரத்து அறிவிப்புல ஸ்டாலின் ஒரு துரும்பை கூட எடுத்து போடணும். இது சத்தியம். பல்லடம் அருகே கல்குவாரியில் துணி துவைக்க சென்ற தாயும் 2 மகள்களும் உயிரிழப்பு. காரைக்குடி இடுக்கில் சிக்கி 3 உயிரிழந்ததாக தகவல். கந்திப்பூர் வனப்பகுதி நெடுஞ்சாலையில் அலப்பறை செய்த காட்டு யானை. இருபுறமும் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டவுன் தொடங்கியது. ஹாட்ரிக் வெற்றியுடன் T20 தொடரை கைப்பற்றுமா இந்தியா? இங்கிலாந்து அணியுடன் ராஜ்கோட்டில் இன்று பல பரீட்சை.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.